பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியா என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? அப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? 2 வருஷம் ஒரு சாதாரண காலேஜில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய எம்பிஏவை விட அதிகமான ப்ராக்டிக்கலான பாடத்தை சொல்லி தந்திருக்க ஒரு புத்தகம் தான் இ-மித் ரீவிசிட்டட். இந்த ஒரு புத்தகத்தை படிக்கிறது மூலமாக உண்மையாக பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன செயலை, எனக்கு செய்ய தெரிஞ்ச வேலையை பிஸ்னஸாக மாற்றுறது எப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க. கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நபரும் படிக்க வேண்டிய புத்தகம் இது. ஸோ இன்றைக்கி இந்த புக்கோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற அனைத்து கருத்தையும் பாடங்களையும் அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பொக்கிஷமாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த இ-மித் அப்படின்னா என்ன? ஆண்டர்ப்ரனியூரல் மித். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதை. நம்ம இதை நம்பிடவே கூடாது அப்படின்னு தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. இந்த இ-மித்னா என்ன? எனக்கு ஒரு வேலையை நல்லா செய்ய தெரியும், அதனால அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் என்னால் உருவாக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இ-மித். ஒரு பிஸ்னஸ் கட்டுக்கதை. எனக்கு நல்லா பேக் பண்ண தெரியும், என்னால் நல்ல நல்ல கேக்கை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நான் ஒரு சூப்பரான பேக்கரி பிஸ்னஸை பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இ-மித். இந்த கட்டுக்கதை தான் நிறைய பிசினஸ் இங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை நீங்க காசுக்காக செஞ்சுட்டு போயிடணும். எனக்கு ஒரு வேலையை நல்லா செய்ய தெரியும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுதான் தோல்விக்கான விதையே. நான் கார் பைக் எதை கொடுத்தாலும் பிரிச்சு போட்டுருவேன் அப்படின்னா அதுக்காகலாம் உங்களால ஒரு பெரிய ஒர்க் ஷாப் பிசினஸை நடத்திட முடியாது. எனக்கு டீ நல்லா போட தெரியும் அப்படின்றதுக்காக என்னால ஒரு பெரிய டீ பிரான்ச்சைஸை உருவாக்கிட முடியாது. எனக்கு நல்லா முடிவெட்ட தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய சலூன் பிரான்ச்சைஸை என்னால் உருவாக்கிடவே முடியாது. எனக்கு வேலை செய்ய தெரியும் அப்படின்னு சொல்றது வேற, அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய பிசினஸை உருவாக்குறது அப்படின்றது வேற. ஒரு சாரா அப்படின்றவங்களை பத்தின ஒரு சின்ன கதையை இந்த ஆத்தர் சொல்றார். சாரா ஒரு பேக்கரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல நல்ல பைஸ், கேக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கேக்கை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லாமல் அந்த பேக்கரியை விட்டு போகவே மாட்டாங்க. சாராக்கு தோணுது, நம்ம இந்த உலகத்திலேயே சிறந்த கேக்கை பண்ணுறோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. இந்த உலகத்திலேயே சிறந்த கேக்கை அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கேக்கை நம்மளால பண்ண முடியுதுன்னா நம்மளே ஒரு பேக்கரி போட்டு அந்த கேக்கை பண்ணிட்டோம்னா நம்ம தானே இந்த உலகத்திலேயே பெரிய பேக்கரியா இருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய பொய். இதை நம்ம நம்பி ஒரு பிசினஸ்குள்ள இறங்கணும்னா அங்கே தோத்து போறது உறுதி. சாராக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு கேக்கை சூப்பரா செய்யறது எப்படி அப்படின்றது தெரியும். ஆனா ஒரு கேக்குக்கான இன்வென்ட்ரி எப்படி நான் மேனேஜ் பண்றது, ஒரு பேக்கரிக்கான கடையை எப்படி நல்ல லீஸுக்கு நான் போய் எடுக்கிறது, ஒரு பேக்கரியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நிறைய பிரச்சனைகள் வருமே அதை எப்படி சமாளிக்கிறது, நிறைய ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் வருமே, நிறைய பேர் வந்து அந்த கூடத்தை ஆய்வு பண்ணுவாங்களே அவங்களை எப்படி சமாளிக்கிறது, ஒரு சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, எப்படி நான் ரினியூ பண்றது, ஒரு பிசினஸ்க்கு எப்படி பேரம் பேசி நான் ஒரு பொருளை வாங்குறது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புறது எப்படி, சில பேர் வேணும்னே வந்து கடைக்குள்ள பிரச்சனை பண்ணும்போது அவங்களை எப்படி சமாளிக்கிறது, மீடியால நம்மளை பத்தி தவறான ஒரு ஒப்பீனியன் வருது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி சேல் பண்றது, எப்ப ஆஃபர் கொடுக்கணும், எப்ப விலையை ஏற்றணும், எப்படி பிரைசிங் செட் பண்ணணும், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாம எனக்கு கேக் நல்லா பண்ண தெரியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பேக்கரி ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா அந்த பேக்கரி ஃபெயில் ஆயிடும். திரும்பவும் அவங்க அதே வேலைக்கு கம்மியான சம்பளத்துக்கு இப்போ போய் அந்த பேக்கரியில் கேக் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் அவங்க கேக்கை சாப்பிட்றவங்க உலகத்திலேயே சிறந்த கேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு வேலையை செய்ய தெரியுன்றதுக்காக அதோட பிஸ்னஸை நம்மளால நடத்திட முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸில் 3 முக்கியமான நபர்கள் இருப்பாங்க. ஒருத்தவர் ஆண்டர்பிரனர், அவரை நம்ம பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். அவர் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறவர், அவர் ஒரு விஷனரி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு நபர். நம்மளால யோசிக்க முடியாத பெரிய கனவுகளை அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த சாதாரண ஒரு டீ கடை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டீ ப்ராடக்டை உருவாக்குறது எப்படி அப்படின்னு அவர் சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். பார்க்கும்போது கொஞ்சம் பைத்தியக்காரர் அப்படின்னு கூட நமக்கு தோணும். 2வது நபர் மேனேஜர். ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா அதை எப்படி பிளானா மாத்துறது, அதை எப்படி ஒரு டு டூ லிஸ்டா மாத்துறது, அதை எப்படி வேலையா மாத்துறது, நம்ம கீழே இருக்கிற நபர்களை வச்சு எப்படி வேலை வாங்குறது, அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். 3வது நபர் டெக்னீஷியன்.
அவருக்கு ஒரு வேலையை ரொம்ப சிறப்பாக செய்ய தெரியும். அந்த வேலையை வேறு யாராலையும் அப்படி செய்ய முடியாதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு உண்மையாகவே சிறப்பாக வேலை செய்யக்கூடிய நபர். அவர் நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருப்பார். கடந்த காலத்தில் என்ன தப்பு பண்ணணுன்றதை பற்றி யோசிக்க மாட்டார். எதிர்காலத்தில் இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும்லாம் யோசிக்க மாட்டார். ஒரு கேக் செய்யணுமா, எல்லாரும் நவருங்க, நான் இப்போ எப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கன்னு ரொம்ப ஆர்வமாக பேஷனேட்டாக அந்த வேலையை அவர் செய்வார். இங்கே சாரான்றவங்க டெக்னீஷியன். அவங்களால ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் அதுக்காகலாம் அவங்களால ஒரு மேனேஜராகவோ ஒரு ஆண்டர்பிரனராகவோ ஆகிடவே முடியாது. சாரா ஒரு பேக்கரி ஆரம்பித்த உடனே ஒரு டெக்னீஷியனாக தான் இருந்தாங்க. நிறைய நல்ல நல்ல கேக்கை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. கேக்கை செய்யும் போது தான் வெறும் கேக் செய்கிறது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மேனேஜராக அவங்க மாற ஆரம்பிச்சாங்க. எந்த வேலையை எப்போ செய்கிறது அப்படின்னு திட்டம்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. மேனேஜராக இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ தினமும் 8 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சு ஒரு கேக் செஞ்சுக்கிட்டு இருந்த சாரா இப்போ 16 மணி நேரம் வேலை செஞ்சும் அதே குவாலிட்டி ஆஃப் கேக்கை பண்ணவே முடியறது இல்லை. ஏன்னா அவங்க இப்போ மேனேஜராகவும் இருந்தாகணும், பல விஷயங்களை மேனேஜ் பண்ணி ஆகணும், அதே நேரத்தில் கேக்கும் செய்யணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை இப்போ பிடிக்காத மாதிரி மாறிச்சு. 16 மணி நேரம் தினமும் வேலை செஞ்சு கேக்கை ஒழுங்காக பண்ண முடியாமல் பிஸ்னஸில் ஃபெயில் ஆனாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா இந்த 3 நபராகவும் நீங்கள் இருக்க கற்றுக்கணும். எனக்கு வேலையே தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது, அப்போ நான் டெக்னீஷியனாகவும் இருக்கணும். எனக்கு எதிர்கால கனவு இருக்கணும், ஒரு ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்ன்றது இருக்கணும். அதை அடைகிறதுக்கான ஒரு மேனேஜரல் ஸ்கில்லும் நமக்கு தேவை. இது 3 இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ இந்த ஈமித் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒரு வேலையை செய்ய முடியும், செய்ய தெரியும் அப்படின்றதுக்காக நான் அதை பற்றின ஒரு பிஸ்னஸை உருவாக்கிடவே முடியாது. பிஸ்னஸ் அப்படின்றது என்றைக்குமே எனக்காக வேலை செய்யணும். நான் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வேலை செய்யக்கூடாது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா நான் ஒரு பிஸ்னஸ் மேலே ஒர்க் பண்ணணும், பிஸ்னஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு பேக்கரியை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உள்ளே போய் நான் கேக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த பேக்கரியை ஒரு ப்ராடக்டாக எடுத்து அந்த பேக்கரியவே நான் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு சிந்திக்கணுமே தவிர அந்த பேக்கரிக்குள்ளே வேலை செய்கிற ஒரு நபராக நான் மாறிடக்கூடாது. இது எல்லாத்தையும் செய்கிறது எப்படி? அதை தான் இந்த புத்தகம் ரொம்ப டீப்பாக, ரொம்ப சிம்பிளாக, ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து இந்த 3 மனநிலை, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற மனநிலை, எதிர்காலத்துக்காக திட்டமிடக்கூடிய ஒரு மேனேஜர் மனநிலை, நிகழ்காலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு டெக்னீஷியனோட மனநிலை, இந்த 3 நபரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் 3 பேர் கட்டாயம் இருந்தாகணும். ஒன்று எதிர்காலத்தை பற்றி கனவு காண்றவர், இன்னொருத்தவர் அந்த கனவை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகிறவர், 3வது அதற்காக வேலை செய்கிறவர். இந்த 3 பேரை தான் நம்ம டெக்னீஷியன், மேனேஜர், ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த 3வாவும் நீங்கள் இருக்கிறத கவனிப்பீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதற்காக நிறைய பேரை நான் வேலைக்கு எடுத்துட்டா கூட நான் இந்த 3 வேலையும் திரும்ப திரும்ப செய்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. நான் அந்த பிஸ்னஸோட ப்ராடக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அந்த வேலையை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த பிஸ்னஸை க்ளீன் பண்ணுறது கொண்டு அந்த பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் விற்றுட்டு வர வரைக்கும் எல்லா வேலையும் நான் செய்வேன், ஒரு டெக்னீஷியனாக இருப்பேன். அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற ஒரு நபராகவும் இருப்பேன். நாளைக்கு என்ன வேலை செய்யணும், எந்தெந்த வேலையை முடிச்சிருக்கோம், நாளைக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும், நம்ம பண்ணுற செலவுலாம் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு மேனேஜராகவும் நான் இருப்பேன். அதே நேரத்தில் கட்டாயம் நான் ஒரு ட்ரீமராகவும் இருப்பேன், ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பேன். இதை நம்ம எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், இது அடுத்து எந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பேன். இது 3வாவும் நம்ம இருக்கிறத நம்மளால் தவிர்க்கவே முடியாது. இது 3ஆவும் நான் இருந்தாலும் இங்கே இதில் எவ்வளவு விகிதத்தில் நான் யாராக இருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸோட ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த விகிதம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். குயிக்காக இந்த 3 பேரும் யாருன்றதை ரீகால் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற அனைத்து விஷயத்தையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஆண்டர்பிரனர், ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு ஒரு பொருளை எப்படி செய்யணும், அந்த பொருளை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை பற்றிலாம் திங்க் பண்ண மாட்டார். அவர் இந்த பிஸ்னஸை எவ்வளவு பெருசாக்கலாம், எவ்வளவு புதிய புதிய விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பார். ஒரு சாராவோட நிலையில் அவங்க இருக்கும்போது அவர் சும்மா ஒரு பேக்கரியில் எப்படி கேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டார். இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம பேக்கரியை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு யோசிப்பார். பேக்கரி பற்றின ஒரு ஸ்கூலே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு அவர் யோசிப்பார். பேக்கரி பற்றின சில பாட்காஸ்ட் பண்ணி அதன் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பார். அவரை பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக இருக்கார், ரொம்ப அதிகமாக கனவு காண்றாரு அப்படின்னு நமக்கு தோணும். 2வது மேனேஜர். அவர் ஒரு பேக்கரியில் எதிர்கால கனவை பற்றி அதிகமாக சிந்திக்க மாட்டார். அவர் எப்போவுமே கடந்த காலத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். நேற்று நம்ம இத்தனை கேக் பண்ணோமே, அதில் எத்தனை வித்துச்சு அப்படின்னு யோசிப்பார். நம்ம மாதம் 1ஆம் தேதி பண்ண பட்ஜெட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி யோசிப்பார். நம்ம 1ஆம் தேதி போட்ட பிளானில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத யோசிப்பார். நம்ம எழுதி வச்ச வேலையில் எத்தனையை முடிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிப்பார். நேற்று பண்ண கேக்கில் நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணோம் அப்படின்னு யோசிப்பார். அதாவது கடந்த காலத்தை ரெஃபரன்ஸாக வச்சு அதை முன்னேற்றணும்னு உழைக்கக்கூடிய நபர் தான் மேனேஜர். 3வது டெக்னீஷியன்.
அவர் கடந்த காலத்தை பற்றியும் யோசிக்க மாட்டார், எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்க மாட்டார். இன்றைக்கி எனக்கு என்ன வேலை அப்படின்னு யோசிப்பார். ஓகே, இந்த கேக் செய்யணுமா, எல்லோரும் கொஞ்சம் நவருங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த கேக் எப்படி சூப்பராக செய்கிறது அப்படின்னு யோசிப்பார். நிகழ்காலத்தில் வாழ்வார். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களை நீங்கள் இந்த டெஸ்ட்குள்ளே கொண்டு வரணும். நான் எவ்வளவு டெக்னீஷியனாக இருக்கேன், எவ்வளவு மேனேஜராக இருக்கேன், எவ்வளவு ஆண்டர்ப்ரனராக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஸ்டடி பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் எழுதி வைக்கணும். ஒவ்வொரு வாரமும் அந்த வேலையில் எத்தனை % ஒரு டெக்னீஷியனோட வேலை, எத்தனை % ஒரு மேனேஜரோட வேலை, எத்தனை % நான் ஒரு ஆண்டர்ப்ரனரோட வேலையை செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். இதை தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். நான் உண்மையாக டெக்னீஷியனாக, மேனேஜராக, ஆண்டர்ப்ரனராக அப்படின்றது அது எத்தனை % என்கிட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களோட பிஸ்னஸ் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பிஸ்னஸோட வெவ்வேறு கால பருவத்தை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு பிஸ்னஸில் நான் டெக்னீஷியனாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே அந்த வேலையை செய்கிறதுக்கு நிறைய பேர் எடுத்து போட்டுடலாமா? எடுத்த உடனே வெறும் கனவு காண்றதை மட்டுமே என்னோட வேலையாக வச்சுக்கலாமா? இல்லை மேனேஜர் ரோலை மட்டுமே நான் ப்ளே பண்ணலாமான்னு கேட்டால் அப்படி எந்த ஒரு பிஸ்னஸையும் நம்மளால் செஞ்சிடவே முடியாது. பிஸ்னஸ்ன்றது பல படிநிலைகளை தாண்டி போயாகணும். அதில் முதல் படிநிலை என்ன தெரியுமா? நம்ம ஒரு டெக்னீஷியனாக மட்டும் இருக்கிறது தான். இதுதான் இன்ஃபான்சி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பருவம், ஒரு பிஸ்னஸோட குழந்தை பருவம். ஒரு பிஸ்னஸோட குழந்தை பருவம் எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு டெக்னீஷியனாக இருப்போம். பிஸ்னஸ் தான் நம்மளாக இருப்போம், நம்ம தான் பிஸ்னஸாக இருப்போம். அந்த ஓனரே அந்த பிஸ்னஸோட எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். நம்மளே ஒரு கேக்கை செய்யணும், நம்மளே அதற்கான மாவையும் வாங்கிட்டு வரணும், நம்மளே அதை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டும் வரணும், அதனால வந்த குப்பைகளை கூட நம்மளே க்ளீன் பண்ணணும். இப்படி எல்லா வேலையும் நம்மளே செய்யக்கூடிய பருவம் தான் இந்த குழந்தை பருவம். இது எடுத்த உடனே ரொம்ப போர் அடிக்குமா, இல்லை எடுத்த உடனே ரொம்ப டார்ச்சராக இருக்குமானா அப்படி இருக்கவே இருக்காது. இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்த உடனே இது ரொம்ப சந்தோஷத்தை தான் நம்ம கொடுக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம யாருக்காகவோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்காக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நாளாக நமக்கு என்ன தெரியும்னா நம்ம உண்மையாக நமக்காக வேலை பார்க்கல, உண்மையாக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தோமோ அதை விட மோசமான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம உணர்வோம். நம்ம ஒரு கட்டத்தில் என்ன யோசிப்போம் அப்படின்னா நம்ம பழைய வேலையில் கூட நல்ல சம்பளம் வந்துச்சு, அதே நேரத்தில் பழைய வேலையில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் பாஸ் தான் காரணம்னு பாஸை குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அந்த அளவுக்கு நமக்கு சம்பளமும் வரதில்லை, அதை விட அதிகமாக வேலையும் பார்க்குறோம். ஏதாவது தப்பாக போனால் யாரையும் குறை சொல்லவும் முடியறதில்லை, நம்ம தான் பழியை ஏற்றுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுப்போம். அந்த நிலையை தான் இந்த இன்ஃபான்சி த்ரெஷோல்டு இல்லை டெக்னீஷியன் த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலை எப்போ ஏற்படுதோ அப்போ உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்? பெரும்பான்மையான நபர்கள் என்ன செய்வாங்கன்னா பிஸ்னஸை மூடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் என்ன செய்வார்னா அந்த நிலையில் தான் பிஸ்னஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பார். அடுத்த ஸ்டேஜ் ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறத நம்ம நிறுத்தியாகணும் அப்படின்னு நினைப்பார். டெக்னீஷியனாக இருக்கிறத நிறுத்துறதுனா ஒரு சிஸ்டமை உருவாக்குறது. அந்த சிஸ்டம் நான் இல்லாமலே இயங்கக்கூடிய தன்மையை நம்ம கொடுக்கறது. அப்படி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் டெக்னீஷியன் ஃபேஸ்லேருந்து அடுத்த நிலைக்கு போகுது. அப்போ முதல்ல இந்த டெக்னீஷியன் ஃபேஸ் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் புரிஞ்சுப்போம். டெக்னீஷியன் ஃபேஸில் தான் உங்கள் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத சில விஷயம் உங்களுக்கு சொல்லும். ஒன்று, இந்த ஓனர் தான் அந்த பிஸ்னஸில் முழுமையான வேல்யூவை வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருப்பார். சாராவோட பிஸ்னஸில் சாரா தான் எல்லா கேக்கையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் அனைத்துக்கும் ஓனர் முக்கியமான காரணமாக இருந்தால் அங்கே நீங்கள் இன்ஃபான்சி ஸ்டேட்டில் இருக்கீங்க, இந்த டெக்னீஷியன் ஃபேஸில் இருக்கீங்க. எப்போவுமே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஃபயர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசி நிமிஷத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். திடீர்னு ஒரு ஆள் கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வர வேண்டிய கேக் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இங்கேயும் அங்கேயும் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஒரு நிலையான ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியாது. ஒரு குழப்பமான நிலையில் மட்டும்தான் நம்ம வேலை இருக்கும். நம்மளோட வேலையை இன்னொரு நபருக்கு நம்ம நினைச்சாலும் கொடுக்க முடியாது. புதுசாக ஒரு நபரை எடுத்து அவரை வச்சு கேக் பண்ணிடலாம் நினைச்சாலும் நம்ம பண்ணுற மாதிரி அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். உண்மையாகவே நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நம்மளால் உருவாக்கவே முடியாது எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும். சர்வைவ் ஆகுறதே பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை இந்த பிஸ்னஸை வச்சு ஓட்டிட்டாலே அது பெரிய வெற்றி தான். ஏதாவது ஒரு கேக்கை விற்று அதுலேருந்து பணம் வந்து அடுத்த மாதம் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பணம் கிடச்சிருச்சு, இந்த மாதம் குடும்பத்தை ஓட்டுறதுக்கான பணம் கிடச்சிருச்சு, நான் சர்வைவ் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சாலே அதுவே பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி நமக்கு தோணும். ஒரு சூப்பர் டெக்னீஷியன் மென்டாலிட்டி நம்மகிட்ட இருக்கும். நான் தான் இந்த பிஸ்னஸை நடத்தியே ஆகணும், என்னை விட சிறப்பாக யாராலையும் செய்ய முடியாது, வேற ஆளை போட்டாலும் இந்த வேலையை செய்ய தெரியாது, நம்ம தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை, நான் தான் இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நமக்கு தோணும். இப்படிலாம் தோணுதுன்னா நம்மளோட பிஸ்னஸ் இன்னும் இன்ஃபான்சி ஃபேஸில் இருக்குது, ஒரு டெக்னீஷியன் ஃபேஸில் இருக்குது. இது ஆரம்பத்தில் இப்படி இருக்கிறதுல தவறே கிடையாது. ஆனால் இதிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 4 டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள். இந்த 4 டெஸ்ட்டுக்கு என்ன பதில் வருதோ அதை வச்சு நீங்கள் டெக்னீஷியன் ஃபேஸில் இருக்கீங்களான்றதை கண்டுபிடிச்சிடலாம். வெக்கேஷன் டெஸ்ட்,
ஒரு 2 வாரம் பிஸ்னஸ்க்கு போகாமல் லீவு போட்டுட்டு உங்களால் ஒரு வெக்கேஷனுக்கு போக முடியுமா? ஏதாவது ஒரு ட்ரிப் போயிட்டு 2 வாரம் கழித்து வந்து பிஸ்னஸை பார்த்துக்கலான்னு உங்களால் இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. நான் பிஸ்னஸ்க்கு போகலன்னா என்னோடய பிஸ்னஸே கொலாப்ஸ் ஆகிடும். இல்லை நான் ஒரு 2 வாரம் வெளியே போயிட்டேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்காது, இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் இன்ஃபான்சி ஸ்டேட்டில் இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, 2 வாரம் நான் வெளியே போனாலும் என்னோட பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், இப்போ எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி ரன் ஆகும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டை கடக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். வேல்யூ டெஸ்ட். நான் ஒரு பிஸ்னஸில் இல்லை அப்படின்னா என் பிஸ்னஸோட வேல்யூ எவ்வளவு குறையும்? ஒரு சாரா வந்து அவங்களோட கேட்க பண்ணலன்னா அந்த பிஸ்னஸோட சேல்ஸ் 70% குறையும். நான் பிஸ்னஸ்க்கு போகலன்னா என்னோட பிஸ்னஸ் 70% குறைஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இன்ஃபான்சி ஸ்டேட்டில் இருக்கீங்க. சிஸ்டம் டெஸ்ட். சிஸ்டம் டெஸ்ட்னா என்னோட பிஸ்னஸை எப்படி செய்யணும் அப்படின்றது முழுமையாக சிஸ்டமைஸ் ஆகிடுச்சா? அதாவது இந்த வேலையை இப்படி தான் செய்யணும்னு ஒரு டாக்குமெண்ட் போட்டு வச்சுருக்கேன்னா நாளைக்கு யார் வந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அவங்களால அந்த வேலையை செய்ய முடியுமா? நான் தான் இவ்வளோ நாள் கேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னோட கேக்கோட ரெசிபியை சிம்பிளாக எவ்வளவு நேரத்துக்கு என்ன வைக்கணும், எவ்வளவு நேரத்தில் அதை வெளியே எடுக்கணும், எப்படி நான் செய்யணுன்றதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். அதை நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறதும் ரொம்ப சுலபமான ஒரு மெட்டீரியலாக நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்தாலும் நான் பண்ணுற மாதிரியே அவங்களால கேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டமை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஃபான்சி ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, சிஸ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த டெக்னீஷியன் ஃபேஸ்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கீங்கன்றதை காட்டுது. சிம்பிளான இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதுதான் ஐடென்டிட்டி டெஸ்ட். என்னோட பிஸ்னஸை சொன்னால் உடனடியாக மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நான் தான் ஞாபகம் வருவேன் அப்படின்னா நான் டெக்னீஷியன் ஃபேஸில் இருக்கேன். இல்லை என் பிஸ்னஸை சொன்ன உடனே ப்ராடக்ட் ஞாபகத்துக்கு வரும், இல்லை என் பிஸ்னஸ்க்குனே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அதுதான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டை விட்டு தாண்ட போகிறீங்கன்னு அர்த்தம். எப்போவுமே என் பிஸ்னஸ் பேரை சொன்னால் என்னோட முகம் மட்டும்தான் ஞாபகம் வரும், இவர் பண்ணுற வேலை இவர் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா அது அங்கே பிரச்சனை. என் பிஸ்னஸில் இருக்கிற வேறு ஒர்க்கரோட முகம் கூட ஞாபகம் வரலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு சலூன் ஸ்டார்ட் பண்ணுறேன், அங்கே அந்த சலூனை பற்றி சொன்னால் உடனடியாக என்னோட முகம் தான் ஞாபகம் வருதுன்னா நான் தான் முடி நல்லா வெட்டணும்னு அர்த்தம். வேறு யாராவது ஞாபகம் வராங்க அப்படின்னா இன்னொரு நபர்கிட்ட அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதை விட பெட்டராக அந்த சலூனில் நல்லா முடி வெட்டுவாங்கப்பான்னு பொதுவாக சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா பிஸ்னஸ் க்ரோ ஆக போகுதுன்னு அர்த்தம். குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸை பார்த்த உடனே அடுத்து இந்த பிஸ்னஸை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நானே ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் இந்த வேலையை இதுக்கு மேலே செய்ய முடியாது, எனக்கு இன்னும் 2 கை 2 கால் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ தான் இந்த பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. ஒரு இளமை பருவம், ஒரு அடலசன்ஸ் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. அது ஒரு டீனேஜ் மாதிரி. இந்த லைஃப்பில் இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமான ஒரு பருவம்னா அது டீனேஜாக தான் இருக்கும். அவ்வளவு கஷ்டம் அதை மேனேஜ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டீனேஜ் பருவம் ஒரு பிஸ்னஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அப்பையும் இதே மாதிரி கொடுமைகளை, ரொம்ப கடினமான சூழலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பருவம் வந்துருச்சு அப்படின்றத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, புதுசாக ஒரு நபரை நீங்கள் ஹையர் பண்ண போகிறீங்க. இதுக்கு மேலேயும் இந்த பிஸ்னஸை என்னாலேயே தனியாக செய்ய முடியாது, என் வேலையை செய்கிறதுக்கு இன்னொரு நபர் என்ன மாதிரியே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு நபரை வேலைக்கு எடுப்பீங்க. அப்படி வேலைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு வேலை பண்ணேன், இவ்வளவு நேரம் எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் வந்தது, அது அப்படியே டபுள் ஆகிடுச்சு புதுசாக ஒரு ஆளை எடுத்த உடனே அப்படின்றத கவனிப்பீங்க. புதுசாக ஒரு ஆளை வேலைக்கு எடுப்பீங்க, அவரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆகும், நீங்களும் உங்களை மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆகும். அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை செய்ய மாட்டார், அவருக்கு எப்படி அந்த வேலையை செய்யணும்னு தோணுதோ அப்படி செய்வார். உங்கள் பிஸ்னஸோட ஐடென்டிட்டி என்னன்றது அவருக்கு தெரியாது, நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு சொன்னாலும் அவர் அதை புரிஞ்சிக்க மாட்டார், அவர் இஷ்டத்துக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் செஞ்சதை நீங்கள் சரி செய்ய வேண்டிய வேலையும் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் இருக்கும், அவருக்கு சொல்லித்தர வேண்டிய வேலையும் இருக்கும், உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும், அவரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும், பிஸ்னஸையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். இந்த நிலைக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். தப்பாக ஒருத்தவரை வேலைக்கு எடுத்துட்டோமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையாக தப்பாக தான் ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு எடுத்திருக்கீங்க. எப்போ நீங்கள் எனக்கு ஒரு டெக்னீஷியன் வேணும் அப்படின்னு யோசிக்காமல், எனக்கு ஒரு மேனேஜர் வேணும் அப்படின்னு யோசிக்காமல், எனக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் வேணும் அப்படின்னு யோசிக்காமல், எனக்கு 2 கை கால் வேணும், எனக்கு ஒரு நபர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அங்கேயே நீங்கள் தப்பாக தான் ஒரு நபரை வேலைக்கு எடுத்திருக்கீங்க. அப்போ தப்பாக வேலைக்கு எடுக்கிறதுனா என்ன? முதல்ல ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு எடுத்த உடனே என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நபரை எப்படி சரியாக வேலைக்கு எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு நபரை புதுசாக வேலைக்கு எடுத்த உடனே வரப்போகிற முதல் குழப்பம் என்ன தெரியுமா? அவருக்கு உங்களால் வேலை கொடுக்கவே முடியாது. நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை செய்யவே மாட்டார். உங்களுக்குள்ளே ஒரு பேஷன் இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும், இந்த பிஸ்னஸ் அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்லாம் தோணும். ஆனால் புதுசாக வந்தவருக்கு அந்த பேஷனும் இருக்காது, அந்த ஃபயரும் இருக்காது. அவர் உங்ககிட்ட வேலைக்கு வரத்துக்கான ஒரே நோக்கம்
வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான். அவர் உங்கள் பிஸ்னஸை பெருசாக்கணும், உங்கள் பிஸ்னஸை ரொம்ப பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டார். அப்படிலாம் யோசிக்கிற நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்களோ அப்படி அவர் வேலை பார்க்க மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பார். முக்கியமாக உங்களோட ஸ்டைலில் அவரால் வேலை பார்க்க முடியாது. அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். இங்கே உடனடியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இந்த புது நபர் வந்தது எனக்கு அடிஷனாக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இல்லை, அவர் வேலை செய்கிறதுனால எனக்கு நிறைய நெகட்டிவ் தான் வருது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இவ்வளவு நாள் வேலை செஞ்சு பழகின நீங்கள் புதுசாக இன்னொரு பிரச்சனையை பார்ப்பீங்க. அதுதான் மேனேஜர் ரோலை நீங்கள் ப்ளே பண்ணணும். புதுசாக ஒரு நபர் இப்போ வேலைக்கு வந்துட்டார், அவர்கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன தான் காசு கொடுத்தாலும் நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன்னு இருக்காரு. அவர் எப்படி நான் மோட்டிவேட் பண்ணுறது, அவருக்கு எப்படி நான் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறது, அவருக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து நான் மேனேஜ் பண்ணுறது, எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்க, ஒரு மேனேஜராக இருக்கிறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ தான் அடுத்த குழப்பம் வரும், நானே பண்ணிடலாம் போல இருக்குது, நானே தேவலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறை பார்த்துட்டு இதை நானே செஞ்சிடலாம் போல இருக்கு, உன்கிட்ட கேட்குறதுக்கு நானே செய்கிறேன் அப்படின்னு அவர் செஞ்ச ஒவ்வொரு வேலையும் நீங்கள் திருத்த ஆரம்பிப்பீங்க. நான் செஞ்சால் மட்டும்தான் இது சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை என் ப்ராடக்ட்டுக்காக நான் உருவாக்கி வச்சுருக்கணும், அந்த பிம்பத்தை என்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும், அப்படிப்பட்ட ப்ராடக்ட் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும், நானே செஞ்சிடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவீங்க. கடைசியாக குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்கள் ரெண்டாக மாறும். இவ்வளவு நாள் நீங்கள் பண்ண குழப்பங்களை தாண்டி அவரும் புது புது குழப்பங்களை உருவாக்குவார். இந்த ரெண்டு குழப்பங்களுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் வரும். எப்போவுமே புதுசாக ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வரும். எக்ஸ்ட்ராவாக அந்த வாக்குவாதத்தை சரி பண்ணுறதுக்கே நீங்கள் எனர்ஜி செலவு பண்ணணும். ஒரு நபர் எடுத்துட்டா உங்களுக்கும் அவருக்கும் சில பிரச்சனைகள் வரும். 2 நபர் எடுத்து பாருங்கள், அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இப்படி ஒரு நிலை வரும்போது நீங்கள் 2ல் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். 1, நான் திரும்ப என்னோட பிஸ்னஸை குழந்தை பருவத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா, திரும்ப நான் டெக்னீஷியனாகவே ஆகிட போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தாகணும். நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்ப்பா, புதுசாக ஒரு ஆளை வச்சுலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கலாம். அப்படி முடிவு எடுத்தீங்கன்னா அங்கேயே பிஸ்னஸ் நிற்க போகுது. அதுக்கு மேலே அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற போகிறதே கிடையாது. நீங்களும் பிஸ்னஸ் மேனாக ஆக மாட்டீங்க, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு டெக்னீஷியனாக மட்டும்தான் இருப்பீங்க. இல்லை 2வது முடிவு எடுக்கலாம், இந்த இடத்துல என்னால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு பிஸ்னஸை ஒரு மெச்சூர்டான நிலைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், இது பிஸ்னஸில் கட்டாயம் நடக்கும், இதை நான் திருத்த போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கிறது. அப்படி நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அடுத்து செய்ய வேண்டியது என்ன? 4 சிம்பிளான ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி ஆகணும். முதல்ல உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு மேனுவல் அப்படின்றது இருந்தே ஆகணும். ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு எடுக்கும்போது ஒரு நபரை வேலைக்கு எடுக்கக்கூடாது. ஒரு நபரை வேலைக்கு எடுக்கும்போது ஒரு பதவிக்காக தான் வேலைக்கு எடுக்கணும். அவர் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரோ அந்த ரோலை தான் வேலைக்கு எடுக்கணுமே தவிர ஒரு நபரை வேலைக்கு எடுக்கக்கூடாது. ஒரு நபர் வராரு, நீங்கள் ஒரு கேக் ஷாப் வச்சுருக்கீங்க, அவரை வேலைக்கு எடுக்கும்போது என்ன பார்ப்பீங்க? நீங்கள் செஞ்ச கேக் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க, அவரும் ஏதோ ஒரு கேக்கை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறாரு, சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணுது. அதுக்காக மட்டுமே அவருக்கு நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்கன்னா அந்த நபரை நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க, அவரோட டேலண்ட்டை வேலைக்கு எடுக்கிறீங்க. அவர் திரும்ப பிஸ்னஸ்குள்ளே வந்து அவரோட கேக்கை தான் செய்வார், நீங்கள் நினச்ச கேக்கை செய்யாமல் போகலாம். அப்போது அந்த நபரை நீங்கள் வேலைக்கு எடுக்கக்கூடாது. வேலைக்கு எடுக்கும் போதே என்னோட ரோலுக்கு செட் ஆவாரா அப்படின்னு பார்க்கணும். உங்களோட ரோலுக்கு செட் ஆகிறதுனா என்ன? நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி கேக் செய்யணுமோ அப்படி அவர் செய்வாரா அப்படின்றத பார்க்கணும். அப்படி அவர் செய்யணுன்னா அவர் என்ன செய்யணும்? சில சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். அப்படிப்பட்ட சிஸ்டமை நீங்கள் உருவாக்கி வைக்கணும். என்கிட்ட வேலைக்கு வந்தால் இப்படி தான் நீங்கள் வேலை செய்யணும், இத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும், இதெல்லாம் ரூல்ஸு. காலைல இத்தனை மணிக்கு வரணும், சாயங்காலம் இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை கேக் ஒரு நாளைக்கு செய்யணும், அந்த கேக்கை இந்த ரெசிப்பியில் தான் செய்யணும், வேறு ரெசிபி ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த கேக் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சில ப்ரொசீஜர்ஸை உருவாக்கணும், சிஸ்டமை உருவாக்கணும். அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணக்கூடிய நபரை தான் நீங்கள் வேலைக்கு எடுக்கணுமே தவிர அவர் ரொம்ப சிறப்பான டேலண்டட் நபராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 2 பேரும் உங்களுக்கு முன்னாடி வேலைக்கு வராங்க, ஒருத்தவர் சூப்பராக கேக் செய்கிறாரு, இன்னொருத்தவர் சுமாராக தான் கேக் செய்கிறாரு, ஆனால் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கார். நீங்கள் சொல்கிற ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணுவார். இப்போ யாரை வேலைக்கு எடுப்பீங்க? முதல் நபர் ஒரு டேலண்டடான நபர், ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டார், நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டார். 2வது நபர் அவ்வளவு டேலண்ட் இல்லை, ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவார். 2வது நபரை தான் நீங்கள் வேலைக்கு எடுக்கணும். அப்போ முதல்லையே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் சிஸ்டம்கான உங்கள் பிஸ்னஸ்க்கான ரூல்ஸை நீங்கள் வடிவமைக்கணும். அந்த ரூல்ஸை தாண்டி மேனுவல்ஸை நீங்கள் வடிவமைக்கணும். ஒரு கேக் செய்யணுன்னா அந்த கேக்குக்கான ரெசிப்பியை தெளிவாக எழுதி வைக்கணும். இந்த ரெசிப்பியை பார்த்தா யார் வேணாலும் கேக் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிப்பியை நீங்கள் உருவாக்கணும்.
புதுசாக ஒருத்தரை வேலைக்கு எடுத்த உடனே இதுதான் ரெசிபி, இதுதான் ரூல்ஸு, இதுதான் சிஸ்டம் அப்படின்றத அவர்கிட்ட கொடுக்கணும். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி தான் நீங்கள் வேலைக்கு எடுக்கணும். அதை புரிஞ்சிக்க மாட்டேன், அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த நிலையில் தேவை கிடையாது. ரெண்டாவது, ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு எடுத்துட்டிங்கன்னா 30 நாள் திட்டம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். ஒரு நபரை வேலைக்கு எடுத்துட்டீங்க, எடுத்த உடனே நீ போய் கேட்கல வேலை செய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரால் வேலை செய்ய முடியாது. அப்போ 30 நாள் அவரை எப்படி நீங்கள் வழி நடத்த போகிறீங்க, அவரை எப்படி நீங்கள் கைடு பண்ண போகிறீங்க, அவரை எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க, அவருக்கு எப்படி உங்களோட பிஸ்னஸ் இப்படி தான் வேலைக்கு ஆகும் அப்படின்றத புரிய வைக்க போகிறீங்க, உங்களோட கஸ்டமர் யாருன்றதை எப்படி புரிய வைப்பீங்க, எப்படி இந்த வேலையை இப்படி செய்யணுன்றதை புரிய வைப்பீங்க. இது அனைத்தையும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு 30 நாள் ட்ரைனிங் திட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். மூணாவது, இப்போ ஒரு நபரை வேலைக்கு எடுத்துட்டீங்க, அந்த நபர் உங்களுக்கு டைமை ஃப்ரீ பண்ணி கொடுப்பாரு. அந்த ஃப்ரீ டைமில் என்ன செய்ய போகிறீங்க? நான் இவ்வளவு நாள் செஞ்ச அதே வேலையை திரும்ப செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நபரை நீங்கள் வேலைக்கு எடுக்க தேவையில்லை. அந்த நபர் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் அடுத்த நிலைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது ஒரு மேனேஜர் நிலைக்கோ இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர் நிலைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். திரும்பவும் அந்த நேரத்தில் நான் ஒரு 2 எக்ஸ்ட்ரா செய்வேன் அப்படின்னா இன்னொரு நபரை வேலைக்கு எடுங்க. நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. ஒருத்தர் புதுசாக வராரு, அவர் எனக்கு வாரத்துக்கு ஒரு 20 மணி நேரத்தை ஃப்ரீ பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா அந்த 20 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒர்க் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸை பெருசுப்படுத்தலாம்னு சிந்திக்கணுமே தவிர அந்த நேரத்தில் நான் 2 எக்ஸ்ட்ரா கிக் செய்வேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. நாலாவது, நீங்கள் ஒரு நல்ல மேனேஜராக மாறியே ஆகணும். இவ்வளோ நாள் வேலை செஞ்ச நமக்கு மேனேஜிங் ரோல்ன்றது தெரியாது. அப்போ மேனேஜிங் சம் கோர்ஸை நம்ம படிக்கலாம், இல்லை சில புத்தகங்களை படிக்கலாம். எப்படி மேனேஜ் பண்ணுறது மக்களை அப்படின்றத நம்ம கட்டாயம் கற்றுக்கிட்டே ஆகணும். இந்த 4 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் உங்களோட பிஸ்னஸை ஒரு டெக்னீஷியன் ஃபேஸ்லேருந்து ஒரு மேனேஜர் ரோலுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். அப்போ தான் புதுசாக ஒரு நபரை ஹையர் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் பிஸ்னஸ் உங்களை சார்ந்து மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் நிறைய பேரை ஹையர் பண்ணியிருப்பீங்க, புதுசாக நிறைய நபர்களை வேலைக்கு சேர்த்துருப்பீங்க. இப்படி வேலைக்கு சேர்க்கறது தான் உங்கள் பிஸ்னஸோட ஒரு இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் இந்த பிஸ்னஸ் என்ன சார்ந்து இருந்தது, இப்போ இந்த பிஸ்னஸ் நான் வேலைக்கு எடுத்த நபர்களை சார்ந்து இருக்குது. இவ்வளவு நாள் நான் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் நடக்காது அப்படின்னு இருந்துச்சு, இப்போது நான் வேலைக்கு எடுத்த நபர்கள் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் நடக்காது அப்படின்னு மாறி இருக்கும். இவ்வளவு நாள் நான் ஓனராக இருந்தேன், இப்போ காலப்போக்கில் பார்த்தா என் பிஸ்னஸில் வேலை பார்க்குறவங்க தான் ஓனர் மாதிரி மாறுறாங்க. நான் இவ்வளவு நேரம் தான் வேலை செய்வேன், இல்லைனா நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்கிறத கவனிப்பீங்க. நான் இப்படிப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தான் வேலைக்கு வருவேன், இல்லைனா நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. அவங்களுக்கு எல்லா பிஸ்னஸ்க்கு நடுவுலையும் டிமாண்ட் இருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. அப்போ அவர் நீ ஒன்ட்ட வேலை இல்லைன்னா என்ன, நாங்கள் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நினைப்பார். இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப நல்ல மேன் பவரை, ஒரு நல்ல எம்ப்ளாயியை இன்னொரு பிஸ்னஸ் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை விட சம்பளம் அதிகமாக கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி சூழலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு தேவை பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான். அந்த நிலை தான் மெச்சூர்டு பிஸ்னஸ் ஸ்டேட். அங்கே ஒரு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டில் நீங்கள் பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிக்கணும். உங்கள் பிஸ்னஸ் எப்போவுமே யாரை சார்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நபரை உங்கள் பிஸ்னஸ் சார்ந்ததாக இருந்ததுன்னா அங்கே தான் பிரச்சனை. இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஒரு சிஸ்டம் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். எந்த நபர் போனாலும் சரி, எந்த நபர் வந்தாலும் சரி, பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரதுன்னா 4 முக்கியமான மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கணும். முதல்ல உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு துறையிலையும் உங்களால் இன்னோவேட் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். தொடர்ந்து பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொரு படியையும் நீங்கள் இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக மாற்ற முயற்சி பண்ணணும். நிறைய க்ரியேட்டிவான ஐடியாவை கொண்டு வரணும். சின்னதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு வேலையாக கூட இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸில் உங்களோட ஒரு பேக்கரியோட தரையை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதையும் நீங்கள் இன்னோவேட் பண்ண முடியும், இன்னோவேட் பண்ணணும். அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உங்களால் இன்னோவேட் பண்ண முடியும். அதை இன்னோவேட் பண்ணுறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, குவான்டிஃபை பண்ண கற்றுக்கணும். எந்த ஒரு வேலை நடந்தாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக குவான்டிஃபை பண்ணணும். குவான்டிஃபை பண்ணுறதுனா மெஷர் பண்ணுறது, அளவு, எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்றது இருக்கணும். அதை தொடர்ந்து நீங்கள் அளவிட்டுக்கிட்டே இருக்கணும். எதை நீங்கள் அளவிடுறீங்களோ, எப்படி அளவிடுறீங்களோ அதுதான் உங்கள் பிஸ்னஸில் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, நான் ஒரு நாளைக்கு எத்தனை கேக் செய்கிறாரு அப்படின்றத அளவு எடுக்க போகிறேன், அதை நான் மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயி நிறைய கேக்கை பண்ணி தருவார். இல்லை எத்தனை கிலோ கேக் பண்ணுறாங்க அப்படின்றத அளவெடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய பெரிய கேக்காக, ரொம்ப வெயிட்டான கேக்காக அவர் பண்ணுவார். இல்லை எவ்வளவு குவாலிட்டியாக நீங்கள் கேக் பண்ணுறீங்கன்றதை நான் அளவெடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குவாலிட்டியான கேக்குன்றது கிடைக்கும். எல்லா துறையிலையும் எதை அளவிடணும், எப்படி அளவிடணுன்றது உங்களுக்கு தெரியணும். அது வெறும் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் கிடையாது. குவாலிட்டியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும்,
எந்த நம்பரை நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்கன்ற முடிவெடுக்கணும், அதை கரெக்டாக மெஷர் பண்ணணும். பிஸ்னஸ்னால் ஒரு ஆர்டர் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆர்டர்னால் நமக்கு வரக்கூடிய ஆர்டர் கிடையாது. பிஸ்னஸில் ஒரு ஒழுங்குமுறைன்றது இருக்கணும். தொடர்ந்து இந்த வேலையை இப்படி தான் செய்யணுன்ற ரூல்ஸ் இருக்கணும். அந்த வேலையை அப்படி மட்டும்தான் செய்யவும் முடியணும். ஒரு வேலையை எப்படி வேணால் செய்யலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கவே கூடாது. எல்லா வேலைக்கும் இது பொருந்தும். ஃபைனலாக ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு என்ன வரணும்னா, உங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் கேக்குன்னு சொல்லக்கூடாது, பேக்கரின்னு சொல்லணும். ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆயிட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராடக்ட் உங்களோட ப்ராடக்ட் கிடையாது. இப்படி பிஸ்னஸையே ப்ராடக்டாக பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டை வளர்த்துக்கணுன்னா நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். அதாவது நான் இப்போ ஒரு பேக்கரி வச்சுருக்கேனே வச்சுப்போம். அந்த பேக்கரியை யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க இதே மாதிரி ரன் பண்ண முடியணும். என்கிட்டேருந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கிட்டேருந்து இந்த பேக்கரியை வாங்கி இதே மாதிரி டிட்டோவாக அவரால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியணும் அவரோட ஊரில். அப்படி என்னால் இந்த சிஸ்டமையே, இந்த பேக்கரியவே விற்க முடிஞ்சதுன்னா அப்போ தான் நான் என் பிஸ்னஸையே ஒரு ப்ராடக்டாக மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு மெக்டொனால்டை எடுத்துக்கோங்க. அது இந்தியா முழுக்க எங்கே போனாலும் ஒரே டேஸ்ட்டில் ஒரே மாதிரி கிடைக்கும். ஒரு ரிப்பீட்டபிளான, கன்சிஸ்டண்ட்டான, எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ரிசல்ட்டாக உங்களால் கொடுக்க முடியும். இதுதான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மைண்ட் செட். நீங்கள் உங்கள் பிஸ்னஸையே இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸாக மாற்றணும். நீங்கள் என்னோட பிஸ்னஸை நான் ஃப்ரான்ச்சைஸ்க்கெலாம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு கூட யோசிச்சுட்டு போங்க. ஆனால் அதுக்காகலாம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஃப்ரான்ச்சைஸ் மைண்ட் செட் எதனால் வருது? எங்கே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மைண்ட் செட்டோட அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகுதோ அங்கே நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ரிசல்ட் ஒரே மாதிரி நடக்கும். நீங்கள் அந்த பிஸ்னஸை பார்க்கவே இல்லைனாலும் ஒரு 6 மாதம் அந்த பிஸ்னஸை விட்டு போனாலும் 6 மாதமும் பிஸ்னஸ் அதே மாதிரி ரிசல்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸையே ஒரு மெஷின் மாதிரி நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸை உருவாக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? ஒரு ஃப்ரான்ச்சைஸை உருவாக்கும் போது முதல்ல மனதில் வச்சுக்க வேண்டிய ஒரு ரூல் இருக்குது. இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய அனைவருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் திரும்ப 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 கிடைக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவில் எடுக்கணும். அதில் யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி. ஒரு கஸ்டமர் வந்துட்டு போயிட்டுருக்காரு உங்கள் பிஸ்னஸ்க்கு தொடர்ந்து அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எத்தனை வாட்டி வந்து அந்த பொருளை அவர் வாங்கினாலும் ரிசல்ட் அதே மாதிரி இருக்கணும். ஒரு எம்ப்ளாயி உங்கள் கம்பெனிக்கு வராரு அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு, அவர் எத்தனை தடவை வந்தாலும் ஒரே மாதிரி வேலையை தான் அவர் செய்யணும். அந்த வேலையை எப்படி செய்யணுன்ற ப்ரொசீஜர் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த எம்ப்ளாயி திடீர்னு போயிட்டு புதுசாக வேறு ஒரு எம்ப்ளாயி வந்தாலும் அவரும் அதே வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு ஓனராக இந்த பிஸ்னஸை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி இன்னொருத்தவருக்கு கொடுத்தாலும், ஃப்ரான்ச்சைஸாக செல் பண்ணாலும் அந்த ஓனருக்கும் அதே மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும். உங்கள் பிஸ்னஸ்க்கு யாராவது ஒருத்தவங்க சப்ளை பண்ணுறாங்க மெட்டீரியல் அப்படின்னா, இந்த இடத்துக்கு அவங்க சப்ளை பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, உங்கள்கிட்டேருந்து எப்படி அவங்களுக்கு பேமெண்ட் வருது, எவ்வளவு சப்போர்ட் கிடைக்குது, அதே மாதிரி இந்த பிஸ்னஸை ரெப்ளிகேட் பண்ண முடியணும். எங்கே போனாலும் அவங்களுக்கு அதே மாதிரி சப்போர்ட்ன்றது கிடைக்கணும். இப்படி பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய அனைவருக்கும் ஒரே ரிசல்ட் எப்பவும் கிடைக்கணும். இந்த பிஸ்னஸ் அப்படியே வேற ஒருத்தவர் கையில் கொடுத்தாலும் கிடைக்கணும். அதுதான் நம்மளோட முதல் கோல். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பிஸ்னஸில் யார் வந்து வேலை செஞ்சாலும், ஸ்கில்லே இல்லாத, டேலண்ட்டே இல்லாத ஒரு புதிய நபர் வந்தாலும் அவராலையும் இந்த ப்ராடக்டை உருவாக்க முடியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இப்போ மெக்டொனால்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த பர்கர் செய்கிறதுக்கு ஏதோ பெருசாலாம் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. சமையலே தெரியாத ஒரு நபர் போனாலும் மெக்டியில் அதே மாதிரி பர்கரை அவங்களால திரும்ப செய்ய முடியும். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை திரும்ப செய்ய முடியும். யார் வந்தாலும் அதே மாதிரி தான் அவங்க சமைப்பாங்க. அப்போ இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த வேலை செஞ்சாலும் அதை ப்ரொசீஜராக மாற்ற கற்றுக்கணும். யார் வந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்க முடியணும். அவங்களும் அதே மாதிரி ரிசல்ட்டை திரும்ப கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸில் ஆர்டர் இல்லாத ஒரு இடமே இருக்கக்கூடாது. ஒரு வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு இடமே இருக்கக்கூடாது. நீங்கள் சமைச்சிட்டு ஒரு கரண்டி எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை இங்கே தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கணும். நீங்கள் ஒரு கோட் போடுறீங்க, அந்த கோட்டை கழட்டி வைக்க போகிறீங்கன்னா அது எங்கே வைக்கணுன்ற ஒரு ரூல் இருக்கணும். எந்த வேலையாக வேணால் இருக்கட்டும், உங்களோட கேட்டுக்குள்ளே வந்துட்டால் திரும்ப கேட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலை இப்படி தான் செய்யணுன்ற ரூல் இருக்கணும். உங்கள் வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றது இருக்கணும். அதுக்கான ஒரு மேனுவல் அப்படின்றது இருக்கணும். ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவலை எல்லா வேலைக்கும் நீங்கள் உருவாக்கணும். அது சுத்தம் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், சமைக்கிற வேலையாக இருக்கட்டும், சேல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் அப்படின்றத நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கணும். அந்த ஆப்ரேட்டிங் மேனுவல் இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பாக சொல்லித்தரணும். அதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை பார்த்து அப்படியே செஞ்சால் அதே ரிசல்ட் வரா மாதிரியான ஒரு மேனுவலை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் உருவாக்க போகிற அந்த கம்பெனியில் யார் வேலைக்கு வந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் ஒரே மாதிரியான யூனிஃபார்மை கொடுக்கணும். அந்த யூனிஃபார்ம் உங்களோட பிராண்டை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு ஆளுக்கும் வேறு வேறு ட்ரெஸ் இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்து ஒரே மாதிரியான ஒரு பிராண்டிங்கை அங்கே உருவாக்க ஆரம்பிக்கணும். யூனிஃபார்மில் மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய
எல்லா பொருள்லையும் நீங்கள் பிராண்டுக்கு எந்த கலர் சூஸ் பண்ணீங்களோ அதுவே ரிஃப்ளெக்ட் ஆகணும். இது மட்டும் கிடையாது, எப்போ நீங்கள் இப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்குறீங்களோ அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவலை இப்போ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண மாட்டீங்க. அதை பார்த்து அப்படியே இன்னொருத்தவரால் வேலை செய்ய முடியாது. ஆனால் அவரால் வேலை செய்ய முடியலன்றதை கவனித்து எதை பார்த்து அவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அடலசன்ட் ஸ்டேட்லேயே முடிஞ்சு போகாது. அதாவது ஏதாவது ஒரு மேனை மட்டுமே டிபெண்ட் ஆகி அங்கேயே மாட்டிக்கக்கூடிய அந்த நிலைக்குள்ளே போகாது. அது ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்டேட்டுக்கு போகும், ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு போகும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு ஒரு 5 டூலை கண்டிப்பாக உருவாக்கியாகணும். இந்த 5 டூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் பிஸ்னஸ் உள்ளே வேலை பார்க்காம பிஸ்னஸ் மேலே வேலை பார்க்க முடியும். ஒன்று, நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்த அந்த ஃப்ரான்ச்சைஸ் ப்ரோட்டோடைப். உங்கள் பிஸ்னஸை எப்படி நீங்கள் இல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய எந்த நபரும் இல்லாமல் அதே மாதிரி செயல்படுத்துறது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரியான சிஸ்டமாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும். அடுத்து IQO சைக்கிள் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களோட பிஸ்னஸில். ஐனா இன்னோவேட், Qனா குவான்டிஃபை, ஓனா ஆர்டர். இது 3த்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு துறையில் இது நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்னோவேட்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ நான் இந்த வேலையை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதுதான் உங்களோட இன்னோவேஷன். அடுத்து குவான்டிஃபை. இப்போ நீங்கள் எதை இன்னோவேட் பண்ணாலும் ஏதாவது ஒன்றுத்தை குவான்டிஃபை பண்ணாமல் இன்னோவேட் பண்ணவே முடியாது. நான் குவான்டிஃபையே பண்ணாமல் ஏதாவது இன்னோவேட் பண்ணுறேன்னா அது வெறும் கனவு மட்டும்தான். அதை என்னால் செயல்படுத்தவே முடியாது. நான் புதுசாக ஒரு விஷயத்தை இன்னோவேட் பண்ணுறேன், அதாவது இவ்வளவு நாள் நான் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு பதிலாக வேறு மாதிரி வேலை செய்ய போகிறேன்னு ஒரு இன்னோவேஷனை பண்ணுறேன். அந்த இன்னோவேஷன் எங்கே தெரியும்? என்னோட எண்ட் ரிசல்ட்டில் தெரியும். அப்போ ரிசல்ட்னா என்னன்றதை நான் டிஃபைன் பண்ணோம், அதை தொடர்ந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலையை புது விதமாக செஞ்சால் என்னால் என் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுதா அப்படின்றத மெஷர் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை இந்த கேக்கை வேறு விதமாக செஞ்சால் என்னால் இன்னும் பெட்டர் குவாலிட்டியில் கேக்கை செய்ய முடியுதா அப்படின்றத மெஷர் பண்ணலாம். இல்லை இப்படி இந்த வேலையை செஞ்சால் ஒரே நேரத்தில் ஒரு 4 கேக்கை என்னால் பண்ண முடியுதா அப்படின்றத மெஷர் பண்ணுறதா இருக்கலாம். ஏதாவது ஒன்றத்தை தொடர்ந்து மெஷர் பண்ணணும். எப்போ இன்னோவேட் பண்ணாலும் ஏதாவது ஒன்றத்தை மெஷர் பண்ணணும். அதை மெஷர் பண்ணி பார்த்து தான் என்னோட இன்னோவேஷன் ஒர்க் ஆனதா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மெஷர் பண்ணால் மட்டும் பத்தாது. மெஷர் பண்ணி நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட இன்னோவேஷன் ஒர்க் ஆகுது. அடுத்து நான் என்ன பண்ணணும்? அதை ஆர்டர் பண்ணணும், அதை நான் சிஸ்டமைஸ் பண்ணணும். நான் இவ்வளோ நாள் ஒரு வேலையை எந்த டாக்குமெண்ட்டை பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், எந்த ப்ரொசீஜரை பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ப்ரொசீஜரை இப்போ நான் மாற்றணும். அந்த ப்ரொசீஜர் இப்போது புது இன்னோவேஷனை உள்ளே அடக்கியதாக இருக்கணும். நான் இப்படி ஆர்டர் பண்ணாமல் வெறும் இன்னோவேட் மட்டும் பண்ணேன்னா என்னால் ஒன்றத்தை சிறப்பாக செய்ய முடியும், ஆனால் எப்போவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். எப்போவுமே நான் அதே மாதிரி சிறப்பாக செய்யணுன்னா அதை என்னோட சிஸ்டம்குள்ளே நான் கொண்டு வந்தாகணும், என்னோட ப்ரொசீஜருக்குள்ளே கொண்டு வந்தாகணும். இது எல்லா துறைக்கும் நீங்கள் செய்யணும். ஒரு அக்கௌண்டிங் துறையாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் இந்த IQO அப்படின்ற சைக்கிளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஒரு நல்ல மெச்சூர் ஸ்டேட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்றது உங்களுக்கு இருந்தே ஆகணும். என்னோட விஷன் என்ன, இந்த பிஸ்னஸை நான் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸை நான் எங்கே கொண்டு போக போகிறேன் அப்படின்ற பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். நான் செய்யக்கூடிய வேலை எப்படி செய்யப்பட்டே ஆகணுன்ற கேள்விக்கான பதில் இருக்கணும். இது எல்லாமே உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அடுத்து உங்களோட பிஸ்னஸ்க்கான ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்றது இருக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்கள் பிஸ்னஸை நடத்துறதுக்கு எத்தனை பேர் வேணும், எத்தனை பதவியில் அவங்க இருப்பாங்க, எந்தெந்த வேலையை அவங்க செய்வாங்க. என்கிட்ட 4 டெக்னீஷியன் இருக்கணும், 2 மேனேஜர் இருக்கணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 4த்துக்கும் இப்போ ஆள் இருந்தால் அந்த நேமை நீங்கள் போடலாம், இல்லைனா வேக்கண்ட்னு போடலாம். எப்போ வேக்கண்ட்டு நீங்கள் போடுறீங்களோ அப்போ புதுசாக ஆளை நீங்கள் எடுத்தாகணும். இப்படி சும்மா ஒரு நபர் எடுத்து ஆர்கனைசேஷன் சார்ட்டில் பதவி மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது. அவர் என்ன வேலையை செய்வார், எதை அவர் செஞ்சு முடிப்பார், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவரோட பொறுப்புகள் என்னன்ற எல்லாத்தையும் நீங்கள் அதில் எழுதணும். ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் என்ன செய்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அது கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மேன் டிபெண்ட் பிஸ்னஸாக போய் முடியும். உங்ககிட்ட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தே ஆகணும். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? நான் எப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன், என் பிஸ்னஸ் கூட எத்தனை தடவை நான் மீட்டிங் வைப்பேன், எப்போல்லாம் தோணுதோ அப்போ நீங்கள் மீட்டிங் வைக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு நான் 3 நாள் காலையில் மட்டும் மீட்டிங் வைப்பேன் அப்படின்றதா இருக்கட்டும். இல்லை என்கிட்ட அவங்க பேசணுன்னா எப்படி பேசணும் அப்படின்றதா இருக்கட்டும். எப்படி நான் சம்பளத்தை உயர்த்துவேன், எப்பப்போ உயர்த்துவேன் அப்படின்றதா இருக்கட்டும். எப்போ அவங்களுக்கு நான் ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பேன், எப்போ ஒரு இன்சென்டிவ் கொடுப்பேன் அப்படின்றதா இருக்கட்டும். அவங்க வேலையை எப்படி செய்வாங்க அப்படின்றதா இருக்கட்டும். எப்படி இந்த ஓவரால் பிஸ்னஸை நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றதா இருக்கட்டும். சம்பளம் எத்தனாம் தேதி போடுவேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் லீவு,
எப்போ அவங்க அந்த லீவ் எடுக்கலாம், லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், இது எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்படி இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் நீங்கள் தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் இல்லாமல் தனிச்சையாக இயங்கவே ஆரம்பிக்கும். ஓவராலாக இந்த புக் நமக்கு சொல்லி தருது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னா நீங்கள் வேலை செய்யக்கூடாது, ஏன் பிஸ்னஸை கூட எப்படி நடத்தணும்னு யோசிக்கக்கூடாது. உங்கள் பிஸ்னஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி சிஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். எப்படி நான் ஒவ்வொரு வேலையையும் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரது, எப்படி யார் புதுசாக வந்தாலும் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணால் அதே ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிஸ்டமை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிஸ்னஸை எந்த ஒரு நபரும் நடத்தவே கூடாது. ஒரு ஆள் வேலை செஞ்சு உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகக்கூடாது. ஒரு ஆள் ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும், அந்த சிஸ்டம் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அப்போ தான் அதை ஸ்கேல் பண்ணவே முடியும். சிஸ்டம்னு ஒன்று நடுவில் கொண்டு வரலன்னா பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணவே முடியாது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பீங்க, இல்லைனா ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க. சிஸ்டமை உள்ளே கொண்டு வந்தால் அந்த பிஸ்னஸை நீங்கள் பெருசுப்படுத்த முடியும். இதனால தான் நிறைய பேர் ஒரு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகுறாங்க, இல்லை ரொம்ப பெருசாக அதை எடுத்துகிட்டு போக முடியாமல் தவிக்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சின்ன சின்ன டூல்ஸை சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.